லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் தடம் தந்த தகைமை மற்றும் அன்னை ஓர் அதிசயம். தடம் தந்த தகைமை. யூதா மக்களோடு ஆசா செய்த உடன்படிக்கை. யூதா பென்யமின் மக்களையும் எப்ராயிம், மனாசே, சிமியோனிலிருந்து வந்து தங்களோடு இருந்த அந்நியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான். ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடு இருந்ததைக் கண்டு அவர்கள் இஸ்ரேலை விட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தனர். ஆசா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டின் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினர். தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் அன்று ஆண்டவருக்கு பலியிட்டனர். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம் என்றும், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை யார் யார் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர் ஆண் பெண் யாராயினும் சாவுக்கு உட்பட வேண்டும் என்றும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள். இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர். ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தனர். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். அருவருப்பான அசேரா கம்பம் ஒன்றை ஆசாவின் தாய் மாக்கா செய்திருந்தாள். அதனால் ஆசா அவளை அரச அன்னை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான். மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் இஸ்ரேலினின்று அகற்றப்படவில்லை. இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாயிருந்தது. தன் தந்தையும் தானும் தேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் மற்றும் ஏனைய பொருட்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான். ஆசா ஆட்சியின் 35ஆம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை. அன்னை ஓர் அதிசயம். வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை. அன்பு நேயர்களே, அக்டோபர் மாதத்தில் இருக்கும் நாம் இந்த மாதமானது ஜெபமாலை அன்னைக்கு சிறப்பான விதத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் என்பதை நன்கு அறிவோம். எனவே இன்றைய நமது அன்னை ஓர் அதிசயம் நிகழ்வில் வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை குறித்த கருத்துக்களை காண இருக்கின்றோம். ஜெபமாலை அன்னையே, செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. ஜெபமாலை அன்னையே, செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. மன்றாடி வருவோரை வளமாக்கி அருள்பவளே, உம்மை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், குறையாவும் தீர்ப்பவளே. ஜெபமாலை அன்னையே, செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. வெற்றி நாயகனாம் இயேசுவின் தாய் அன்னை மரியா வெற்றிகளின் அன்னையாக திகழ்கின்றார். அன்னை மரியாவை வெற்றிகளின் அன்னை என்று அழைப்பதற்கு ஒரு வரலாறும் உள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் ஸ்பெயின் நாட்டின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கிறிஸ்தவ ஐரோப்பாவின் பெரும் பகுதியை அச்சுறுத்தினர். இந்த அச்சுறுத்தல் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே யோனியன் கடல் பகுதியில் லெப்பாந்தோ என்ற இடத்தில் நடந்த சண்டை உண்மையாக்கியது. இந்த ஆபத்தை உணர்ந்த அப்போதைய திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஜெபமாலை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அன்னை மரியாவை நோக்கி உருக்கமாக ஜெபமாலை ஜெபித்தனர். கிறிஸ்தவ ஐரோப்பிய படைகள் போரில் வெற்றியும் பெற்றன. 1571ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் இந்த நிகழ்வு நடந்தது. இதனால் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் அன்னை மரியாவை வெற்றியின் அன்னை எனவும் அக்டோபர் 7ஆம் நாளை ஜெபமாலை அன்னைக்கான விழாவாகவும் அறிவித்தார்.
ஜெபமாலை அன்னைக்கு சிறப்பான விதத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கும் நமக்கு வெற்றிகளின் அன்னையான ஜெபமாலை அன்னையின் மகத்துவத்தை பற்றி எடுத்துரைக்க இருப்பவர் அருள் தந்தை மரிய அல்போன்ஸ். குளித்துறை மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள் தந்தை மரிய அல்போன்ஸ் அவர்கள் 1980ஆம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்றவர். பொதுநிலையினரின் பொற்காலம், இறையாட்சிக்கான இளையோர், இதயம் தேடும் இயேசு, பாஸ்கா பாதை என்பன போன்ற நூல்களை படைத்தவர். தற்போது சென்னை பூவிருந்தவள்ளி திரு இருதய குருத்துவ கல்லூரியில் இறையியல் பேராசிரியராகவும் ஆன்மீக ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறார். அத்தோடு ஒவ்வொரு நாளும் திசைகள் தேடும் திரு அவை என்ற தலைப்பில் திருத்தந்தையர், இறையியலாளர்கள் மற்றும் அறிஞர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரும் தந்தையவர்களை ஜெபமாலை அன்னை பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இது அக்டோபர் மாதம், ஜெபமாலை அன்னைக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ள மாதம். உலகளாவிய கத்தோலிக்க திரு அவை அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலை பக்தி முயற்சியின் வழியாக அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடுகிறது, நம்புகிறது. தனிப்பட்ட நலன்களுக்காக மட்டுமல்லாது உலக மக்களின் வாழ்விற்காகவும் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபமாலையை ஜபிக்கிறது தாய் திரு அவை. ஜெபமாலை பக்தி முயற்சி திரு அவையின் மிக பாரம்பரியமான பழக்கங்களில் ஒன்று. இதை எவரும் பயன்படுத்தும் விதமாக எளிய முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதை வரலாற்று கொடையெனவே நாம் கருதுகிறோம். படித்தவர்கள், படிக்காதவர்கள், நலமுடன் வாழ்வோர், படுக்கையில் அவதிப்படுவோர், பயணம் செய்வோர், ஓய்வாக அமர்ந்திருப்போர், அவசர கதையில் அலுவல்களில் முழுமையாக ஈடுபட்டிருப்போர், நின்று நிதானமாக வாழ்வை ரசிப்பவர்கள், கவலைகளோடும் கண்ணீரோடும் தங்களுடைய வாழ்க்கையை அணுகின்றவர்கள் என யாவருக்கும் பொருத்தமான இறைவேண்டல் முறை ஜெபமாலை. இறைவேண்டலுக்கான துணை கருவி ஜெபமாலை என்றுதான் திரு அவை காலம் காலமாகவே நம்பி பயன்படுத்துகிறது. எனவேதான் ஜெபமாலையை செல்லும் இடமெல்லாம் நாம் எடுத்துச் செல்கிறோம், கழுத்தில் அணிகிறோம், கைகளில் கட்டிக்கொள்கிறோம், மோதிரமாகவும் அணிந்து ஆற்றல் அடைகிறோம். திருச்சிலுவை எவ்வாறு திரு அவையின் அடையாளமாக திகழ்கிறதோ அதுபோலவே ஜெபமாலையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வெளி அடையாளம். மற்ற சமய நண்பர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களை வேறுபடுத்தி காட்டுவது ஜெபமாலை என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு ஜெபமாலை கிறிஸ்தவ மக்களின் வழக்கங்களோடும் ஆன்மீக பயிற்சிகளோடும் நெருங்கி தொடர்பு கொண்டிருக்கிறது. எனவே ஜெபமாலையை கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையிலிருந்து வேறுபடுத்தவோ பிரித்து பார்க்கவோ முடியாது. புனித டோமினிக் அவர்களுக்கு மரியா 1208ஆம் ஆண்டில் தோன்றி திரு அவையின் பாரம்பரியமான இந்த பக்தி முயற்சியை பரப்புவதற்காக அவரை பணிக்கிறார். தொடர்ந்து 1475ஆம் ஆண்டில் டொமினிக்கன் சபையை சார்ந்த அருட்பணியாளர் ஆலன் தே லா ரோச் என்பவரும் அவருடைய தோழர்களும் பிரான்ஸ் நாட்டின் வடபகுதியில் ஜெபமாலை பக்தியை பரப்புகிறார்கள். 1520ஆம் ஆண்டு முதல் வருடந்தோறும் அக்டோபர் மாதத்தை ஜெபமாலை மாதமாக சிறப்பு செய்ய திருத்தந்தை 10ஆம் லியோ அறிவுறுத்துவதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. ஆனால் ஜெபமாலை பக்தி முயற்சியை முன்னிறுத்தி 4 மடல்களை திரு அவைக்கு தந்தவர் திருத்தந்தை 13ஆம் லியோ. இவற்றின் மூலம் பின்வரும் இன்றியமையாத இடத்தை ஜெபமாலை பெறுவதாக இந்த மடல்கள் நமக்கு காட்டுகின்றன. முதலாவதாக, கிறிஸ்தவ சமூகத்தின் பொதுவான வழிபாட்டு முறையாக மாறுகிறது தனிப்பட்ட பக்தி முயற்சியாக கருதப்பட்ட ஜெபமாலை. இறைமக்கள் இணைந்து இறைவேண்டில் ஈடுபட ஜெபமாலையை பயன்படுத்த சுப்ரீமி அப்போஸ்தலத்துஸ் ஒபிஷியோ என்னும் வழிகாட்டு மடல் இதற்கான அனுமதியை இறைமக்களுக்கு வழங்குகிறது. 1883ஆம் ஆண்டில் இந்த மடலை வழங்கி திருத்தந்தை அவர்கள் தனிப்பட்ட பக்தி முயற்சியை குழு பக்தி முயற்சியாக மாற்றுகிறார். 1892ஆம் ஆண்டில் திருத்தந்தை 13ஆம் லியோ வரைந்த ஒக்டோபரி மென்சே மடல் அக்டோபர் மாதத்தினை ஜெபமாலை மாதமாக அறிவிப்பது ஜெபமாலையினுடைய 2வது முக்கியத்துவத்தை குறித்து காட்டுகிற மடல். இதைத் தொடர்ந்து 3ஆவதாக லத்தீசியே சாங்தே என்னும் மடல் 1893ஆம் ஆண்டில் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மரியாவை போன்று எளிய வாழ்வு முறையை தேர்ந்தெடுக்கவும் துன்ப துயரங்களை மகிழ்வுடன் ஏற்று மக்களின் மீட்புக்காக அவற்றை ஒப்பு கொடுக்கவும்
நிலை வாழ்வில் நம்பிக்கை வைத்து நிகழ்வாழ்வை நிறைவுடன் வாழவும் வழிகாட்டினார் திருத்தந்தை 13ஆம் லியோ. நான்காவதாக 1902ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட தி டூர்னி டெம்போரிஸ் ஜெபமாலையின் மகத்துவத்தை விளக்கி கூறியது. இதை திரு அவைக்கு தந்தவரும் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களே. மகிழ்வு, துயர், மகிமை என 3 நிலை மறையுண்மைகளோடு ஒளியின் மறையுண்மைகளை ஜெபமாலைக்கு தந்து சிறப்பு செய்தவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். அவரது ரொசாரியும் மெர்கினிஸ் மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள தகுந்த பாடங்களை முன்னறிவித்தது. ஒளிகாட்டும் விடியற்காலையின் விண்மீனாக திகழும் மரியா விவிலிய விழிமயங்களை வாழ்ந்தவர். ஜெபமாலை சித்தரிக்கும் அன்றாட மறையுண்மைகளை அனைத்தையும் பணிவுடன் வாழ கற்றுத்தந்தவரும் மரியா. எனவே ஜெபமாலை ஓர் இறையியல் பள்ளி, ஓர் இறையியல் பயணம், இறைமக்களின் இதய வேண்டுதல்களுக்கு தகுந்த பதில் தரும் பயனுள்ள ஆன்மீக பயிற்சி முறை. இதனால்தான் காலங்காலமாகவே பொது நிலையினரின் திருப்புகழ் மாலை எனும் உயரிய இடத்தை பெற்று உயர்ந்து நிற்கிறது ஜெபமாலை. மால்டாவின் கோசோ மறைமாவட்ட ஆயருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தா பினு புனித மரியா பேராலயத்தில் நிறுவப்பட்ட 2 படங்களை மீண்டும் புனிதப்படுத்தும் போது எழுதிய மடலில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் ஜெபமாலையின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இந்த மடலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கோசோ மறைமாவட்ட ஆயருக்கு 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் நாளில் வரைகின்றார். அதில் ஜெபமாலையை ஜபிப்பதன் மூலம் கடவுள் நம் காலத்தில் காலடி எடுத்து வைக்கிறார் என்று திருத்தந்தை பெருமிதத்தோடு எழுதுகிறார். அது மட்டுமல்ல, நாம் அன்றாடம் அனுபவிக்கும் அவலங்களையும் மனமுவந்து வரவேற்கவும் பொருள் உணர்ந்து அவற்றை உருமாற்றம் செய்யவும் ஜெபமாலை நமக்கு கற்றுத்தருகிறது என விளக்குகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதைத் தொடர்ந்து குடும்பங்கள் குலையாது கூடி வாழவும், திரு அவை இறையாட்சியின் தூதுரைக்கும் பணியாளராக செயல்படவும், உலக அரங்கில் அமைதியும் வளர்ச்சியும் பொங்கிப் பெருகவும், தனி மனிதர்கள் தம் அழைப்பை உணர்ந்து முழுமையுடன் தம்மை அர்ப்பணிக்கவும் வழிகாட்டும் அருங்கருவியாக ஜெபமாலையை அடையாளப்படுத்துவோம் என்று அறிவுறுத்துகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். இவ்வாறு கத்தோலிக்க திரு அவையின் பேருண்மைகளை பொருள் உணர்ந்து தியானிக்க தகுந்த தடம் அமைக்கிறது ஜெபமாலை. கொடுக்கப்பட்டுள்ள 53 ஜெபமணிகளையும் ஒரே அடியாக சொல்லி ஜபிப்பது ஒரு முறை. இது வழக்கத்தில் உள்ள முறை. இதை அப்படியே பின்பற்றலாம், நிச்சயம் பயன்பெறலாம். இதை தவிர நாமவே தனிப்பட்ட பிற பொருத்தமான வழிமுறைகளிலும் ஜெபமாலையை ஜபிக்க தடைகள் எதுவும் இல்லை. இந்த அளவிற்கு சுதந்திரம் தரும் ஜெபமுறைதான் ஜெபமாலை. 53 மணிகளையும் உருட்டி மங்கள வார்த்தை மன்றாட்டை பயன்படுத்த போதுமான நேரமும் மனநிலையும் இல்லாத வேளைகளில் பின்படும் எளிய இறைவேண்டல் ஜபங்களையும் நாம் பயன்படுத்தலாம். 1. இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கம் காட்டும். இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே, எங்கள் வேதனைகளை குறைத்தருளும், விடுதலை வேட்கையை அதிகரித்தருளும். 3. இயேசுவே ஆண்டவரே, நலமும் வளமும் பெருகச் செய்தருளும். 4. விடுதலையின் ஆண்டவரே, நீதியும் சுதந்திரமும் நின்று நிலைக்க முதற்கொடைகளை பொழிந்தருளும். 5. இறைமகனே, இயேசு ஆண்டவரே, அமைதியும் ஒற்றுமையும் தந்து உலகை உயர்த்தியருளும் என்று நாம் ஜபிக்கலாம். இயேசுவின் திரு இதயத்திற்கு நேர்ந்தளிக்கப்பட்ட முதல் வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற வெள்ளிக்கிழமைகளிலும் 53 மணிகளை ஆக்கப்பூர்வமாக அலங்கரிக்க பின்வரும் ஜெபங்களையும் நாம் பயன்படுத்தலாம். 1. இயேசுவின் இனிய இதயமே, எமது வாழ்வை உமது திருவுளத்திற்கு ஏற்ப வடிவமைத்தருளும். 2. இயேசுவின் இனிய இதயமே, எங்கள் இதயங்களை உமது பேரன்பால் நிரப்பியருளும். 3.
இயேசுவின் இனிய இதயமே, எங்கள் இதயங்களை பண்படுத்தியருளும், பணிவுடன் பணியாற்ற பயன்படுத்தியருளும் என்றும் நாம் வேண்டலாம். இவ்வாறு ஜெபமாலை மணிகளை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தி பயனடைவது நமக்கு நமது வாழ்வை இன்னும் பொருளுள்ளதாக மாற்றும். உள்ளார்ந்த நமது தேவைகள், நமது அன்றாட மனநிலைகளுக்கு ஏற்ப மறையுண்மைகளை நாம் தியானிக்கலாம். சோகம், ஏமாற்றம், தோல்வி, தெளிவின்மை, அவநம்பிக்கை, நோய்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் இவை மேலோங்கி அழுத்தும் வேளைகளில் துயரின் மறையுண்மைகளை தியானித்து தெளிவடையலாம். அவ்வாறே மகிழ்வும் மனநிறைவும் அனுபவிக்கும் நாட்களில் மகிழ்வின் மறையுண்மைகளையோ ஒளியின் மறையுண்மைகளையோ மையப்படுத்தி நம்முடைய மன்றாட்டுகளை நாம் எழுப்பலாம். அன்றாட வாழ்வின் அவலங்களுக்கு ஏற்ப ஜெபமாலையால் ஆனந்தம் அனுபவிக்கலாம், ஆற்றல் பெறலாம், ஆறுதல் அடையலாம். எந்த முறையை பயன்படுத்தினாலும் மங்கள வார்த்தைகளால் மகனுக்கு பிறப்பிடம் தந்த அன்னை மரியாவின் காலடி சுவடுகளை பின்பற்றுவதற்கான நாடி தேடலுக்காக நம்முடைய அன்றாட ஜெபமாலையை நாம் பொருளுள்ள விதத்தில் பயன்படுத்தி அருட்கொடைகளை அபரிதமாக பெற்று மேன்மை அடையலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் தன் திருவுரைகளில் அறிவுறுத்துவது போன்று அகில உலகும் அமைதியில் திளைத்திட குறிப்பிட்டு கூறுவதாயின், இன்றைய நிலைக்கு ஏற்ப காசா பகுதியில் குழந்தைகள் களிப்படைய, அன்றாட தேவைகள் நிறைவேற்றப்பட மன்றாட நம்முடைய ஜெபமாலை உதவட்டும். திரு அவை வரலாற்று திருப்பங்களை வரவேற்கும் திறப்பினால் மறுமலர்ச்சி பாதையில் பயணித்திட ஜெபமாலை மணிகளை நம்பிக்கையோடு நாம் பயன்படுத்தலாம். குடும்பங்கள் குட்டி திரு அவையாக அன்பில் மகிழ்ச்சி அனுபவித்திட ஜெபமாலை ஆற்றல் மிகு கருவியாக நாம் என்றும் பயன்படுத்தி மன்றாடலாம். நேர்மனத்துடன் கடவுளை தேடுவோர் சுதந்திரம், தோழமை, சமூக நீதியான சமூகம் படைத்திட தம்மை அர்ப்பணிக்க அருள்வரங்களை ஜெபமாலை நேரத்தில் அனைத்து மக்களுக்காகவும் நாம் மன்றாடலாம். இறுதியாக, ஆண்டவரை என் ஆன்மா ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று வீரத்துடன் முழங்கிய மரியாவின் விடுதலை தாகத்தினை உலக மக்கள் யாவரும் பெற்றிட ஜெபமாலையை சிறந்த கருவியாக பயன்படுத்த 2025 அக்டோபர் மாதம் முழுவதும் நமக்கு அருளை பொழியட்டும், ஆற்றலை வழங்கட்டும், உறுதி தரட்டும், உள்ளத்தை தூய்மையாக்கட்டும். நன்றி தந்தையே. மிக எளிமையாக வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தாரே, மூவுலகாள விண் எழுந்தார், இயேசு தூய ஆவியை பொழிந்தாரே. அவரை போலவே உடல் உள்ளத்தோடு விண்ணக மகிமை அடைந்தாயே, அம்மா உலக அரசியாய் உயர்ந்தாயே. மன்றாடி வருவோரே வளமாக்கி அருள்பவளே, உம்மை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், குறையாவும் தீர்ப்பவளே. ஜெபமாலை அன்னையே, செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. ஜெபமாலை அன்னையே, செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை என்ற தலைப்பில் அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்வை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.